GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படும் தேர்தல் ஆணையம் SIR மூலம் வாக்கு திருட்டு போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிய போதிலும் பீகாரில் பெரும் வெற்றியை பெற்று காட்டியது NDA கூட்டணி. இந்த தேர்தலே இனிவரும் தேர்தல்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு என மேடைக்கு மேடை ஆருடம் கூறி வருகின்றனர் பாஜக நிர்வாகிகள். அதே நேரம் தேர்தல் ஆணையம் SIR விவகாரத்தில் கைப்பாவையாக செயல்பட்டே இந்த வெற்றியை பாஜகவிற்கு உரித்தாக்கி உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த அதிரி புதிரிகளுக்கு மத்தியில் கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகிறான் என்பதை போல சைலண்ட் பல்டி அடித்திருக்கிறார் ஜன்சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணி 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 89 இடங்களையும் 101 தொகுதிகளில் போட்டியிட்ட JDU 85 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. அதே கூட்டணியில் இடம்பெற்ற லோக் ஜன்சக்தி கட்சி 19 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சி 5 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகாபந்தன் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் 141 தொகுதிகளில் போட்டியிட்டு 25 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. அந்த கூட்டணியில் 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு அதிர்ச்சியை தர பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அவருடைய ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து படு தோல்வியை சந்தித்துள்ளது. பாஜக முதல் நேற்று முளைத்த தாவேகா வரை மேடைகளில் முகம் காட்டியவர் பிரசாந்த் கிஷோர். 2012ஆம் ஆண்டு குஜராத்தில் மோடி முதல்வர் ஆவதற்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர் என பரவலாக பேசப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர். பாஜகவிற்கு மட்டுமல்ல, 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, YSR காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு கோடிகளில் வியூகங்கள் வகுத்ததோடு வெற்றிக்கோட்டை எட்டிப்பிடிக்க வைத்தவர் PK என கூறப்பட்டது. இப்படி புகழின் உச்சியில் இருந்த பிரசாந்த் கிஷோர் சொந்த மண்ணிலேயே டெபாசிட் இன்றி மண்ணை கவ்வியதுதான் இந்த எக்ஸ்ட்ரா அதிர்ச்சிக்கு காரணம் என்கின்றனர். இனி தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்ற மாட்டேன் என முடிவெடுத்த பிரசாந்த் கிஷோர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜன்சுராஜ் என்ற தன்னுடைய தொண்டு அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றினார். தொடர்ந்து பீகாரில் உள்ள 38 மாவட்டங்களுக்கு பாத யாத்திரை சென்றார். அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு பெரும் உற்சாகத்தை அளிக்க பீகார் தேர்தலில் தனித்து போட்டியிடும் முடிவையும் எடுத்தார். அதன்படி மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 238 தொகுதிகளில் அவரது கட்சி பேக் சின்னத்தில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்த பிரசாந்த் கிஷோர் பாஜக கூட்டணி 25 இடங்களுக்கு மேல் பெறாது, அப்படி கூடுதலாக பெற்றுவிட்டால் அரசியல் வாழ்வில் இருந்தே ஒதுங்கி விடுவேன் என சூளுரைத்திருந்தார். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 முதல் 5 இடங்கள் கிடைக்கும் என கூறப்பட்டிருந்தது. அந்த கணிப்புகளும் தோல்வியடையும்படி தேர்தல் முடிவில் 0 பெற்றது ஜன்சுராஜ் கட்சி. இந்த நிலையில் தோல்விக்கு மன்னிப்பு கேட்டுள்ள பிரசாந்த் கிஷோர், நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து மிகவும் நேர்மையாக முயன்றோம். தோல்விக்கான பொறுப்பு முற்றிலும் என்னுடையது. நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்வோம். இந்த தோல்விக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தோல்விக்காக காந்தி ஆசிரமத்தில் நான் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பேன். நாங்கள் மீண்டும் அதே பலத்துடன் நிற்போம். நான் இதற்காக பீகாரை விட்டு வெளியேறுவேன் என நினைத்தால் அது தவறு. நிதிஷ்குமார் பணம் கொடுத்து வெற்றி பெறவில்லை என்பதை நிரூபித்தால் நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவேன். பீகார் மக்களுக்காக பேசுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். நான் இப்போது என்ன பொறுப்பில் உள்ளேன், அதிலிருந்து விலகுவதற்கு என கூறி சிறிய பல்டி அடித்துள்ளார் PK. இதற்கிடையே காந்தி ஜெயந்தி நாளில் அரசியல் கட்சியை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர் மேற்கு சம்பாரன் மாவட்டத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் மௌன விரதம் இருக்கும் இதே இடத்தில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மகாத்மா காந்தி மௌன விரதம் மேற்கொண்டார். முன்னதாக ஜன்சுராஜ் கட்சியை தொடங்கும் முன் இதே இடத்திலிருந்து 3500 கிலோமீட்டர் நடைபயணத்தை பிரசாந்த் கிஷோர் மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.